ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு நான் பருத்தி கொட்டை எடுத்துருக்கிறேன். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை வந்துட்டு நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. இப்போ வந்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மாவாக அரைச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். அந்த மீதி இருக்கிற சக்கை இதில் வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நான் ரெண்டாவது டைமும் அதே மாதிரி அரைச்சி அதில் இருக்கிற சாறையை வந்துட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். மொத்தமாக வந்துட்டு நான் 2 டைம் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பருத்தி பால் கிடச்சிருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய சுக்கும் 6 ஏலக்காவும் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். பருத்தி பாலுக்கு வந்துட்டு இந்த ஏலக்காவும் சுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த பருத்தி பாலோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம டேரெக்டாக போட்டோன்னா திரியாக ஆகிடும். அதனால வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சது ஏலக்காவும் சுக்கும் அரைச்சி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு வெல்லம் வந்துட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். வெல்லம் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பருத்தி பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பால் மாதிரி பொங்கி வரும். அதனால் வந்துட்டு அகலமான பாத்திரமாக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பருத்தி பால் ஆல்ரெடி பருத்தி கொட்டையில் எடுத்து வச்சுருந்தா பருத்தி பாலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பருத்தி பால் வந்துட்டு நல்லா சூடானதும் இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொங்கும் போதே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு.
இந்த டைமில் வந்துட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காயும் சுக்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளோட பருத்தி பால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம துருவி வச்ச தேங்காய் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த டைமில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருத்தி பால் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க, ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாளாச்சும் டீ காஃபி குடிக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.